Tiene que yo cuatro que son bien. Que no más terrible. What do you mean got getting into left feet? Shooting me glares from the passenger seat. Come on baby, we got all dressed up. Won't you dance with me? Anxiety, get off of me. Somebody's watching me. It's my anxiety. எனக்கு மூணு முகம் இல்லை, ஒரே முகம்தான். ஹாய். ஸோ என்னோட ஒரு வீடியோக்கு தான் நீங்கள் வெயிட்டிங் பண்ணுறீங்களாப்பா? ஸோ எல்லோரும் ஒரு வீடியோ செய்யணும்னு சொன்னோன்னே நான் முதல் கேட்ட கேள்வி வந்து வீடியோ செய்யணுமா அப்படின்னு தான். ஏன்னா அந்த கேமரா பார்த்து பேசுகிறது நம்மளுக்கு சரியாக வராது. ஸோ ஆனால் உங்கள் பேரை சொல்லி சொல்லி கடைசியாக நீங்கள் எங்கே கொண்டாந்து நிப்பாட்டிச்சிங்க பார்த்தீங்களா? ஸோ ஹாய் டேட், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 1 year old 1 year wise. ஸோ இந்த நேரத்தில் வந்து நான் இன்னொரு ஆளுக்கும் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். மதர், தேங்க்யூ ஃபார் செலக்டிங் அ குட் அண்ட் ரைட் பர்சன் as a soul partner. எங்கள் எல்லாத்துக்கும் நல்ல உடலும் நல்ல உணவும் கொடுத்ததுக்கு நன்றி. நீங்கள் கொடுத்த சாக்ரிஃபைஸ்க்கும் நன்றி. ஸோ பேக் டு த மேன் ஆஃப் த டே பா. ஸோ உங்களுக்கும் எனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படின்னு கேட்டாக்கா, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஸோ அதனால தான் ஃபஸ்ட் டைம் உங்க கூட ஆர்கியூ பண்ணவே மாட்டேன். அப்பா எது சொன்னாலும் சரியாக தான் இருக்கும். ஸோ உங்கள் கூட உள்ள மெமரிஸ் பற்றி கேட்டாக்கா நிறையா இருக்குது. பட் சில மெமரிஸ் வந்து நினச்சி பார்க்க தான் முடியும், சொல்ல முடியாது. ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா இங்கே ரொம்ப ரொம்ப ஆரம்பம் உள்ள மெமரிஸ் கேட்டிங்கன்னா என்னோடய 3 km மேரத்தான் ரேஸ் தான். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணது தான். ஆக்சுவலி அந்த ஒரு இமேஜ் இன்னும் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது. பட் அது தான் என்னோடய ஃபர்ஸ்ட் இப்போ வரைக்கும் இருக்கிற என்றைக்குமே நினச்சி பார்த்தா அந்த ஒரு இமேஜ். செகண்ட் கேட்டிங்கன்னா நான் வந்து ஹாஸ்பிட்டலில் டெங்கியில் படுத்திருந்தது. ஸோ அப்போ கூட நீங்கள் வந்து சீக்கிரம் உடல் சீக்கிரமாகவும் சரியாகணும் இது அப்படி இப்படின்னு சொல்லலை. இதான் சான்ஸ், நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வான்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் கேட்டாக்கா அவங்க கூட வந்து செந்தூருக்கு போய் மோட்டரில் போய் பந்து விளையாடுறது தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னா 14 வயசுக்கு அப்புறம் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் மெமரிஸ். ஸோ அது அந்த ரேஞ்சுக்கு அப்புறம் வந்து எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், கடவுள் இருக்கார் பார்த்துக்கலாம், அந்தமாரி ஒரு ரேஞ்ச் தான். என்ன ஒரு இஷ்யூ சொன்னாலும் சரி பார்த்துக்கலாம். STPM யூனிவர்சிட்டி. ஸோ லைஃப்லேயும் அப்படி தான், எதை கேட்டாலும் பார்த்துக்கலான்னு ஒரு பதில் வச்சு காரியத்தை ஓட்டிடுவீங்க. இன்னும் நிறைய விஷயம் சொல்லணுன்னா மெமரிஸ் கேட்டிங்கன்னா காரி ரிப்பேர் பண்ணுறது, வீடு செய்கிறது, எலக்ட்ரிஷியன் ஆகுறது, ப்ளம்பர் ஆகுறது, எதாக இருந்தாலும் நம்ம செஞ்சு பார்த்துறோம், வேற ஆளுக்கு ஆளை கூப்பிட்டு சேரணும்னு சொல்லி ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஸோ எங்கிட்ட வந்து என்றைக்குமே அமைதியாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் அப்படி ஒரு கால் நீங்களாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஆள் இன்றைக்கி நான் வந்து இந்த இடத்துல இருந்துருப்பானான்னு தெரியாது. ஸோ
thanks for the life that you have given me. Thanks for the example that you have shown me. ஸோ இன்னும் ஒரு ரீபர்த் இருந்துச்சுன்னா I still choose you as my dad. Happy birthday பா. Stay healthy and stay happy. புதல்வா 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 புகழ்மூக்கு தூவிட புவியின் வாழடா. ஹாப்பி பர்த்டே அப்பா. இது 3வது தடவை நான் வீடியோ செய்கிறது. ஆக்சுவலி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியணும்னா ஓகே. ஸோ ஆக்சுவலி ஏன்னா 2 வீடியோலையும் என் பையன் கூடயே தான் இருந்தாங்க. சத்தம் பின்னாடி கேட்டுகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த தடவை காடி ஸ்டாப் பண்ணி நான் வந்து வீடியோ செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு செஞ்சிடுறேன். ஓகே. ஸோ ஹாப்பி பர்த்டே அப்பா. ஐ லவ் யூ ஸோ மச். எனக்கு நிறையா அப்ரிஷியேஷன் உங்கள்கிட்ட சொல்லணும். நான் இன்னும் ஞாபகம் வச்சுருக்கேன். ஓகே, சின்ன வயசில் எனக்கு உடம்பு முடியாதப்ப ஆஸ்மா அப்போ எங்கள் அப்பா தான் என் கூடயே இருந்தார். நான் அது உண்மையாக எங்கள் அப்பா தான் எனக்கு மருந்து கொடுப்பாரு, எங்கள் அப்பா தான் என்னை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போவார், எங்கள் அப்பா தான் பார்த்துக்குவார். ஏன்னா எங்கள் அம்மா வந்து லீவ் எடுக்க முடியாது. எங்கள் அம்மா வந்து ஏன்னா அவங்க வேலைக்கு போனாதான் வெள்ளைக்காரங்க வந்து வெளியே அவங்க வந்து பேபி சிட்டரில் ஸோ பிள்ளையை பார்த்துக்கணும், வீடு வேலை இருக்கும். ஸோ அவங்க போனால் தான் பாஸ் வந்து வெளியே போகணுனால அம்மா வந்து லீவ் எடுக்க முடியாது. ஸோ எங்கள் அப்பா தான் வந்து பார்த்துக்கிட்டாரு. ஸோ எங்கள் அப்பா வேலையை விட்டுட்டு ஆர்டிஸ்ட் வேலையை விட்டுட்டு எங்கள் எல்லோரும் பார்த்துக்கிறதுக்கு தான் வந்து வீட்டுக்கு வந்துட்டார். ஸோ அதேமாரி அவர் செஞ்சார். விட்டுட்டு மட்டும் வரல, விட்டுட்டு வந்துட்டு வேலையை இங்கே டாக்ஸி ஓட்டிக்கிட்டே பிள்ளைங்களை பார்த்துக்கிறது ரொம்ப எனக்கு டச்சிங்கான ஒரு திருப்பி நினச்சி பார்த்தாலே ரொம்ப டச்சிங்கான ஒரு மூமெண்ட் எங்கள் அப்பா சாக்ரிஃபை பண்ணுது. ஸோ எனக்கு உடம்பு சரியில்லைன்னா எங்கள் அப்பா தான் ரொம்ப பார்த்துக்குவார். ரொம்ப தேங்க்ஸ் அப்பா, நான் மறக்க மாட்டாத. அப்புறம் வந்து நான் ஆறாப்பு வந்து 5 எடுத்தோடனே எம்ஆர்எஸ்எம் போனோன்னு எங்கள் அப்பா சொன்னேன். எந்த டிசிஷனுமே எங்கள் வீட்டில் பிள்ளைங்க எடுத்தால் அப்பா எப்போவுமே சப்போர்ட் தான் பண்ணுவார். as long இட்ஸ் பாசிட்டிவ் எங்கள் அப்பா வேமா சப்போர்ட் தான் பண்ணுவார். ஸோ தேங்க்யூ அப்பா. அந்த ஒரு ஸோ எதுக்குமே பயப்பட வேணாம். எந்த இதாக இருந்தாலும் அது வந்து குட் திங்னா நம்ம பயப்படவே வேணாம். நம்ம எப்போவுமே ஷேர் பண்ணிக்கலாம். அப்பா எதுவும் சொல்ல மாட்டார், அப்பா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார்னு அந்த நம்பிக்கை நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ 5 எடுத்தோடனே நான் வந்து சொன்னேன், நான் எம்ஆர்எஸ்எம் போகிறப்பா நான் ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணிட்டேன், நான் இங்கே அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு. எங்கள் அப்பா அது உண்மையாக இல்லையா எதுவுமே செக் பண்ணல, அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போனார். நான் மேலே சொன்னமாக போய் காசு கட்டி டஃப்தாலாம் பண்ணிட்டு வந்தார். அவர் கேட்டார் ஓகே அம்மானு ஓகேன்னு சொன்னேன். அதோட பார்த்தாக்கா எம்ஆர்எஸ்எம் கிடச்சி நான் போயிட்டேன். ஸோ எங்கள் அப்பா எதுவுமே வந்து டவுட் பண்ண மாட்டார். முடியும், அவங்க சொன்னமாக செய்யட்டும் பிள்ளைங்க அப்படின்னு. எப்பயுமே அப்பா அப்படி தான். அப்புறம் நான் எம்ஆர்எஸ்எம் போனோடனே வாரம் எங்கள் அப்பா வருவார். ஃபார்ம் 1, 2, 3 வாரம் எங்கள் அப்பா வருவார். குவாலிக்கலாவாங்க ரொம்ப தூரம், எம்ஆர்எஸ்எம் குவாலிக்கலாவாங்க நீலாயிலேருந்து 1.5 hour. ஸோ அந்த ரோடு வந்து லைக் தூரத்தை விட கஷ்டம், மயக்கமாக இருக்கும் அந்த மாதிரி. பட் ஸ்டில் எங்கள் அப்பா வந்து சாக்ரிஃபை பண்ணி வாரம் சமைச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. அம்மா தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அம்மா, நான் மறக்க மாட்டேன். அப்புறம் ஃபார்ம் 4, ஃபார்ம் 5 வந்து கொஞ்சம் 2 வாரத்துக்கு ஒரு தடவை வந்தாங்க. பிகாஸ் நான் கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிட்டேன், அதனால முடியும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டிக்கு STPM. ஸோ STPM வந்து எங்கள் அப்பா கூட தான் நான் எங்கள் அம்மா எப்போவுமே லஞ்சில் பேக் பண்ணியாச்சுன்னா நானும் அப்பாவும் ஸ்கூல் முடித்தோடனே டியூஷனுக்கு அனுப்புகிறவனுக்கு அவர் ஏற்றிட்டு போய் என்னை எங்கேயாவது ரோடு ஓரமாக உட்காந்து 2 பேரும் காடியிலே உட்காந்து சாப்பிட்டுட்டு டப்பா திறந்து ஸோ அந்த டைம் டிஸ்கஸ் பண்ணுவோம், அம்மா இன்றைக்கி என்ன சமைச்சிருக்காங்க, எப்படி சமைச்சிருக்காங்க அப்படின்லாம் 2 பேரும். ஸோ எனக்கு அது வெரி ஹாப்பி மூமெண்ட், அதுவும் நான் மறக்க மாட்டேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்ச கறி வந்து மீன் கறி அப்படின்னு சொல்லிக்கோ 2 பேரும். அது நான் மறக்க மாட்டேன்ப்பா. அப்புறம் வந்து அது முடிச்சுட்டு ஃபார்ம் 6 என்னோட கடைசி பரீட்சை அன்னைக்கு வந்து எங்கள் அப்பா பாடாங்கள ஓடினாரு. ஸோ அந்த டைம் எல்லாரும் வந்து கொஞ்சம் டீச்சர்ஸ் பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னு அப்போ நான் சொன்னேன் அப்பா அப்படின்னு சொன்னப்ப அப்பா சொன்னார், எனக்கு தெரியும் நீ யூனிவர்சிட்டிக்கு போயிடுவேன்னு. என் 5 பிள்ளைங்களும் நான் இதோட எனக்கு ரிட்டையர்ட் ஆகிட்ட மாரி எனக்கு ஃபீல். பிகாஸ் ஒன்றையும் நான் வந்து அனுப்பிடுவேன். இதுக்கப்புறம் எனக்கு தெரியும் நீ பரிச்சை கண்டிப்பாக நல்லா எடுத்துடும், நீ போயிடுவேன். ஸோ எங்கள் அப்பா அந்த டைம் ஓடுறது எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்புறம் வந்து புக்கு கடை. எங்கள் அப்பா எப்பயுமே என்ன வாங்குற ஏது வாங்குறேன்னு கேட்க மாட்டார். புக்கு கடைக்கு மட்டும் போனான்னு வச்சுக்கோங்களேன், உள்ளுக்கு போயிட்டு இவ்வளோ வந்துச்சுப்பான்னு சொன்னால் போதும், காசு எடுத்து கொடுத்துருவாரு. என்ன வாங்கினேன், எவ்வளோ வாங்கினேன், எதுக்கு வாங்கினேன் எதுவுமே கேட்டது இல்லை. ஸோ இப்போ நினச்சி பார்த்தா கூட நம்ம வந்து ஏதாவது செலவு பண்ணுறோன்னா பிள்ளைங்களுக்கு
என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு தான் பண்ணுவோம்லாம். ஸோ மேபி பிள்ளைங்க ஒன்றும் சின்னதாக இருக்கனால இருப்பாங்க. மேபி பெருசாகிட்டா கூட நான் அந்த கேரக்டர் மேபி வச்சுருப்பேன் போலக்கு. என் பிள்ளைங்கிட்ட சும்மா காசு கொடுத்துட்டு என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் சொல்ல மாட்டேன். பட் அப்பா வந்து அவ்வளோ நம்பிக்கை ஒன்று ஃப்ரீடமாக விட்டுட்டார். என்ன வாங்கினாலும் பிரச்சனை இல்லை, அவருக்கு தெரியும். ஆனால் நம்ம வீணாக இதை வாங்க மாட்டோன்னு. ஸோ அதனாலையான அவர் ரொம்ப எது வாங்கினாலும் சரி அவர் வந்து காசு மட்டும் கொடுத்துருவாரு. புக்கு கடையில் எதுவுமே அவர் கேட்டதில்லை. ரொம்ப தேங்க்யூப்பா, ஐ லவ் யூப்பா. அப்புறம் எனக்கு யூனிவர்சிட்டி படித்து முடித்தோன்னு இன்டர்வியூக்கு போகும்போதெல்லாம் அப்பா கூட வந்தார் வேலை கிடைக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் தான் நான் சொன்னமா எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிது. ஸோ எங்கள் அப்பா எப்பவுமே சொல்கிற இந்த லெசன் என் மைண்டில் எப்போவுமே இருக்கும். என்னன்னா வந்து நீ எந்த அந்த ஆப்பில் மட்டும்தான் நீ நினைக்கணும். என்ன நினச்சி வாழ்கிறோம் அந்த எய்ம், அதை மட்டும்தான் அந்த ஆப்பில் மட்டும்தான் நோக்கி நீ பார்க்கணுமே தவிர அதை எய்ம் பண்ணணும். அதை எடுக்கிறதுக்கு அந்த சுற்றி இருக்கிற பாத்தாங்கோ கிளையோ இலையோ மரமோ எதாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் எல்லாம் வரும். Happy birthday to you. Happy 70th birthday to you. This wishes is from your favorite daughter. Thank you for everything you done in our life. First of all, நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு உங்களை கொடுத்ததுக்கு. ஏன்னா நீங்கள் தான் பெஸ்ட் டேட் இன் திஸ் வேர்ல்ட் நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க. உங்கள் வேலையை விட்டுட்டு எங்களை டேக் கேர் பண்ணியிருக்கீங்க. எத்தனை பேர் அதை செய்வாங்கன்னு எனக்கு தெரியல. அதுவும் அந்த வேலை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. நீங்கள் எனக்கு நிறையா செஞ்சுருக்கீங்க. அதில் வந்து ஒன் பார்ட் எனக்கு ரொம்ப டச் ஆன மூமெண்ட் வந்து ஹோம் சயின்ஸ் படிக்கும் போது நான் உங்களுக்கு கால் பண்ணேன். எனக்கு உடம்புல வந்து என்னை ஏற்றிக்கிங்கன்னு. நீங்கள் எதுவுமே கேட்கல, இம்மிடியட்டாக என்னை வந்து ஏற்றுனீங்க, நீல இறக்கி விட்டீங்க. நீங்கள் படம் பார்த்தீங்க, நான் வந்து ரூமுக்கு போயிட்டேன். அப்புறம் ஆஃப்டர் 45 மினிட்ஸ் அந்த மாதிரி நான் திருப்பி வந்து என்னை ஸ்கூலில் விட்டுருங்கன்னு சொல்லும்போது நீங்கள் என்னை பார்த்தீங்க, நான் உங்களை பார்த்தேன். ஆனால் உங்களோட லுக்குக்கு என்ன மீனிங் எனக்கு தெரியல. நீங்களும் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு அம்மா கிட்டேருந்து தெரியும் நீங்கள் சேவாக்கு க்யூவில் நின்றுட்டு இருந்திருக்கீங்க. அண்ட் தென் உங்களோட டேர்ன் வரும்போது 75 ரிங்கிட் உங்களோட சேவா டிக்கெட். அந்த டிக்கெட்டை வந்து நீங்கள் அந்த பேசஞ்சர்கிட்ட கொடுத்துட்டு பின்னாடி காடியில் போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோசமாக வந்துட்டீங்க என்னை ஏற்றுறதுக்குன்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் நீங்கள் என்கிட்ட வந்து ஏசவும் இல்லை, ஏன்னு கூட கேட்கல, எதுவுமே நீங்கள் வந்து நாங்கள் என்ன பண்ணோனாலும் எதுக்குமே நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணதில்லை, கேட்டதில்லை. இத்தனைக்கும் உங்களோட அந்த சம்பளம் வந்து டெய்லி சம்பளம் தான். நீங்கள் எவ்வளோ ஓடுறீங்களோ அவ்வளோதான் வந்து உங்களுக்கு அந்த காசு. எங்களுக்கெலாம் வந்து மந்த்லி சேலரியாக இருந்தால் கூட லீவ் எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ டென்ஷன் ஆகிடும், என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் என்கிட்ட எதுவுமே ரியாக்ட் பண்ணியிருந்தீங்க, கோவப்பட்டதில்லை. படிக்கிற விஷயத்தை தவிர வேறு எதுக்குமே நீங்கள் எங்களை கை நீட்டினதில்லை, என்ன ரோத்தானில் அடிச்சதில்லை. தேங்க்யூப்பா. உங்களோட சாக்ரிஃபைஸ் யாருமே செய்ய முடியாது. நான் உங்ககிட்ட வந்து எல்லா விஷயமும் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் நீங்கள் தான் எனக்கு பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்ட். நான் எதுவுமே ஷேர் பண்ணுறதுக்கும் பயந்ததில்லை. தப்பு பண்ணாலும் ரைட் பண்ணாலும். பிகாஸ் நீங்கள் எங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க. இப்போ இல்லை, எப்பவுமே ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க. நாங்கள் தப்பு பண்ணால் கூட நீங்கள் எங்களுக்கு அட்வைஸ் தான் பண்ணுவீங்க, திஸ் இஸ் நாட் ரைட்னு. உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் எப்பவுமே வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸாக இருக்கும். என்ன ரொம்ப நல்ல பெர்ஸ்பெக்டிவாக இருக்கும். நான் வந்து க்ரோ அப் பண்ணி நிறைய விஷயம் உங்ககிட்டேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். நிறைய விஷயம் நம்ம ஷேர் பண்ணிக்கோம். எவ்ரிடே என்னை வந்து மேபேங்கில் நீங்கள் வேலைக்கு விடும்போது நிறைய விஷயம் நான் உங்ககிட்டேருந்து லேர்ன் பண்ணேன். எப்பவுமே நம்மளுக்கு ஸ்டாரி இருக்கும் டாக் பண்ணுறதுக்கு. அதேமாரி இப்போ கூட நீங்கள் என் வீட்டுக்கு வந்தாலும் அப்பா வாங்க வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு என் மனசில் இருக்கிற பேர்டன்ஸ்லாம் நான் உங்ககிட்ட இறக்கி வச்சுருக்கேன். அதேமாரி என் மனசில் இருக்கிற பேர்டன் உங்ககிட்ட ஏற்றி வச்சுருக்கேன். அண்ட் தேங்க்ஸ்ப்பா. இப்போ வரைக்கும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, இப்போ வரைக்கும் நான் எப்போ கூப்பிட்டாலும் வர்றதுக்கு, என் பிள்ளைங்களுக்கு ஏற்றணுன்னா கூட நீங்கள் தான் வரீங்க. ஒரு கொஷின் கேட்க மாட்டீங்க. எத்தனை மணி அவர் வேலை செய்கிறாரா அப்படி தான் கேட்பீங்க. அவர் வீட்டில் இருந்தாரா கண்டிப்பாக நீங்கள் ஏற்ற மாட்டீங்க. அவர் வீட்டில் இல்லைன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து என்னை ப்ரையாரிட்டியாக போடுவீங்க. அண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எப்பவுமே நீங்கள் தான் என்கிட்ட இப்போ வரைக்கும் அம்மாக்கிட்டேயும் சொன்னேன், நல்லா ஒரு ஹஸ்பண்ட் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கம்மா. அப்பா தெரியும். மொதல் எப்படி அவரை மீட் பண்ணேன்னா, வேலை செய்கிற இடத்துல அடிக்கடி கால் வந்துட்டே இருக்கும். சரி அப்போ அவன் தம்பி வீட்டுக்கு வருவோம் வேலை செய்கிறதுக்கு. அப்போ
போது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இருந்தாலும் அவர் சொல்லலை. அது பிற்பாடு ரொம்ப அடிக்கடி கால் வந்து டிஸ்டர்ப் ஆகணும்னு பாஸ் கிட்ட சொன்னேன். யாருன்னு தெரியல, அடிக்கடி கால் பண்ணி அப்போ தான் அவர் சொன்னார், சாரி, I was the one who this is guy. We talk to the guy and see, make friends, we like, பிற்பாடு அவர்கிட்ட பேசும்போது உங்களுக்கு உண்மையிலே எனக்கு பிடிச்சிருக்குனாக்கா எங்கள் அண்ணனை பார்த்து பேசிட்டு அது பிற்பாடு எனக்கு பேசுவாங்க. எல்லாமே எங்கள் அண்ணன்கிட்ட பேசணும் போது அப்படின்னு சொல்லி அப்புறம் எங்கள் அண்ணனை போய் மீட் பண்ணார். எங்கள் அண்ணன் போலீஸு வரும்போது 2 பேரோட வந்திருக்காரு. அவரு ஒண்டி தான் போயிருக்காரு. ஸோ பேசியிருக்காரு. பேசினோடனே எங்கள் அண்ணன் கொஞ்சம் சொன்னார், இல்லை நீங்கள் வேறு பொண்ணை பாருங்கள் அப்படின்னுக்காரு. அப்புறம் எங்கள் அண்ணன் எப்போ பிறந்தீங்க அப்படின்னு கேட்டபோது அவரோட பிறந்த தேதி சொன்னார். 15ஆம் தேதி 8ஆம் மாதம் சொன்னோடனே எங்கள் அண்ணன் சிரிச்சாராம். சிரிச்சிட்டு அவருக்கு ஏன் பிறந்த தேதியில் தான் பிறந்திருக்கீங்க, ஓகே என் தங்கச்சிக்கிட்ட நீங்கள் பேசலாம், ஓகே நான் பேசி பாருங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. அது பிற்பாடு கல்யாணத்தை பற்றி பேசுவாங்க. அப்புறம் அவர் வந்து என்கிட்ட சொன்னார், உங்கள் அண்ணன்கிட்ட பார்த்து பேசணும், உங்கள் அண்ணன் பிடிச்சிருக்குன்னு சொன்னார். அவர் பிறந்த தேதி நான் பிறந்த தேதி ஒன்று தான், அப்போனா நீங்களும் நல்லவராக தான் இருப்பீங்க அப்படின்னாரு. சரின்னுட்டு அது பிற்பாடு நான் அவர்கிட்ட பேச ஆரம்பித்தோடனே அப்போ ஒரு நாள் சண்டே என்னை கூட்டிகிட்டு போனார். அப்போ மினி ஐலாண்ட் புதுசாக திறந்த இதில் மினி ஐலாண்ட் போனார். அது மறக்க முடியாத ஒரு இது. கொண்டு போய் ஸ்விம்மிங் பண்ண சொன்னார். ஸ்விம்மிங் பண்ணாங்க. கொண்டு போய் டீப்பான இடத்துல விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு முத்தம் கொடுத்தாரு. வாழ்க்கையில் மறக்க முடியாதது. ஸோ அது பிற்பாடு வீட்டுக்கு வந்துட்டு நான் ஏசினேன், இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க, நல்லதில்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நாங்கள்லாம் அப்படி சீரியஸாக இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் எங்கள் அண்ணன்கிட்ட கத்தி பேசி கல்யாணத்தை பற்றி பேசுவேன். அப்புறம் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோடனே அவர் கொஞ்ச நேரம் இருந்து நான் போய் சாப்பாடு வாங்கிக்கிறேன். உட்காந்து வீட்டுக்கு வச்சு நாச்சுக்கறி மூக்கு வாங்கிட்டு வந்து நான் போய் மங்கை எடுத்துட்டு வந்தேன். அவர் சொன்னார், இல்லை நாங்கள் மங்கல் சாப்பிட்றோம், எல்லோரும் திறந்துட்டு ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம், அது மாதிரி தான் நாங்கள் அப்படி தான் சாப்பிடுவோம். சரின்னு சொன்னேன். நீயும் எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள், எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம். அது எனக்கு ரொம்ப மறக்க முடியாதது. ஸோ எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம், நாற்று நாள்லேருந்து குழந்தைலேருந்து எல்லோரும். ஸோ அது பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் லைஃப்பில். ஸோ மறக்க முடியாதுன்னா நிறைய. Hi Pa, wish you happy birthday to you Pa. I love you so much. God bless you. எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும். இப்போ பார்த்தாலும் வேலைக்கு போகும்போது வரும்போது ஃபோன் அடித்தா டக்குன்னு நீங்கள் வந்து ஏற்றிட்டு போவீங்க வேலைக்கு வீட்டுக்கு போகும்போது. அப்புறம் நான் என்ன கேட்டாலும் செய்வீங்க. காசு கேட்டால் டக்குன்னு எனக்கு அனுப்பிவிடுவீங்க. எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்க. நிறையா கேட்கும் போதெல்லாம் காசு கொடுப்பீங்க. ரொம்ப 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 எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஓகே, இந்த பர்த்டே விஷில் வந்து எல்லாமே ஸ்பான்சர் பண்ணது வந்து மகேஷ். எல்லாம் அரேஞ்ச் பண்ணதெல்லாம் மகேஷு, கோமதி, இந்த கேமு எல்லாமே அவங்க இது பண்ணுறாங்க. செஞ்சதெல்லாம் வீட்டில் எல்லோரும் செஞ்சாங்க. Happy birthday uncle, happy 70th birthday. More birthdays to come in the future. You are like my best friend. Thank you for giving me a beautiful daughter of yours. Anyway, I hope you enjoy your birthday and cheers. வணக்கம் அம்மா, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இன்னும் 100 ஆயுசு நீங்கள் நல்லபடியாக வாழணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அவ்வளோதான் என்னோட வாழ்த்துக்கள். வணக்கம்.
பர்த்டே டு யூ மிஸ்டர் மதிவானன், மை ஃபாதர், மை லவ்விங் ஃபாதர். ஃபாதர், இந்த இடத்துல நான் ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. நான் வந்து ஒரு தடவை புக்கு கடைக்கு போகும்போது நான் கேட்டேன்ப்பா எனக்கு இந்த ஸ்டாரி புக்கு வேணும்ன்ட்டு. அந்த புக்கு வந்து அரௌண்ட் 200 ringgit நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சொன்னீங்க இல்லை நாளைக்கு வாங்கி கொடுக்குறேன். நான் அப்பயும் அடம் பிடிச்சேன். அப்போ நினச்சிக்கிட்டேன் ஓகே நான் வாங்க மாட்டார் அப்படின்ட்டு. மறுநாள் ஸ்கூல்லேருந்து வந்து ஏற்றும் போது கதவு முன்னுக்கு உட்காரத்துக்கு வந்தேன். ஏசுனீங்க பின்னால் போய் உட்கார அப்படின்ட்டு. எனக்கு என்னடா அப்பா வந்து கத்துறாருன்னு இருந்துச்சு. பின்னால் தந்தால் அந்த புக்கு இருந்துச்சு. அது வந்து ஸ்டாரி புக்கு. ரொம்ப எனக்கு ஞாபகங்கள் நிறையா வந்து அப்பா வந்து நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணார். ஸோ தேங்க்யூ ஃபார் தேட் டேடி. வேலைன்னு இல்லாமல் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி ஃபாதர். பிகாஸ் ரிலேஷன்ஷிப் நான் அதை தான் வைக்கணும்னு சொல்லி கொடுத்தது நீங்கள். வாழ்க்கையில் வந்து கதைகள் நிறையா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. அந்த கதைகளில் சம்டைம்ஸ் சர்ப்ரைஸாக இருக்குது. நான் பைபிளில் வாசிக்கும் போது அந்த கதைகள் அங்கே இருக்குது. மேபி நீங்களும் வந்து பைபிள் படிச்சிருப்பீங்க இருக்குது. பட் அந்த கதைகள் வந்து எப்படி வாழ்க்கையில் வாழணும், எப்படி சர்வைவ் பண்ணணும், படிப்பு மட்டும் இல்லாமல் ரெண்டையும் வாழ்க்கையில் வாழறதுக்கும் கற்றுக் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. எனக்கு ரொம்ப பெருமையாக சொல்கிற விஷயம் வந்து என் பிள்ளைங்க 2 பேரும் ஜெரனோ லுக்கேஷும் அம்மா ரொம்ப செய்யாங்க அப்பா செய்யாங்க கேட்கும்போது வந்து உங்களே தான் போடுறாங்க. அந்த தருணத்தில் வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என் 2 பசங்களுக்கும் நீங்கள் பைஸ்கிள் ஓட்டி கற்றுக் கொடுத்ததும் ரொம்ப நன்றி ஃபாதர். I'm so proud of that, and you have been with them, teaching them maths, coaching them chess, and also teach them swimming, go running with them. ரொம்ப நன்றி for that also. And that here I want to tell அம்மா, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி எனக்கு எங்கள் அம்மாவோட அழகு இருக்குது, எங்கள் அம்மாவோட ஹார்ட் ஒர்க் இருக்குது, அப்புறம் எங்கள் அப்பாவோட ஸ்மார்ட்னஸும் இருக்குது, எங்கள் அப்பாவோட காம்னஸும் இருக்குது. ஸோ நான் ஒரு காம்பினேஷன். எனக்கு கிடைச்ச பிளெஸிங் என் சிப்ளிங்ஸு அண்ட் நல்ல ரிலேட்டிவ்ஸு. ரொம்ப நன்றி அப்பா. ஐ லவ் யூ ஸோ மச் அண்ட் கண்டினியூ டு பி வித் அஸ் ஃபார் மோர் டைம் so that you can see your grandchildren's blessed and also the generation to come, and that always be happy. எனக்கு தெரியும் நீங்கள் எப்பயுமே வந்து ஜாய்ஃபுல்லாக தான் இருப்பீங்க அப்படின்ட்டு. அண்ட் we enjoy to be around you and we want to see more of you in our life. Thank you Father. Love you Father. Bye. Happy birthday, Tata. I love you. You teach me maths and you did everything I wanted. Thank you. Hello, Tata. Happy birthday to you. Okay. I am thankful because whatever I ask, you will get it for me. And then you will always teach me mathematics. That's why I'm a top scorer. Okay. What I'm gonna do for you is, once I grow big, I'll buy for you a mansion and a beautiful Lamborghini. Okay. That's it. Say 1, 2, 3. Happy birthday, Tata. Bless you. Happy birthday, Tata. God bless you. I wish you can live until I graduate and work so that I can bring you to Australia and many other places you like. I also want to thank you for being my bodyguard, always teaching me math, and also helping me study and make me a successful person. And you always help me. You play a chess player, and also you always tell stories which I couldn't believe, but I still always listen to it because I like to listen to it. And you always say, I'm your most favorite and number 1 grandson. I wish you live for a long time. And that's all for now. Mwah! I love you, Tata. உன்னோட பிறந்த நாள் 70 வயசு பிறந்த நாள் இப்படிங்களாம் சேர்ந்து செய்கிறாங்க. அதில் அத்தையும் அண்ணனை பற்றி ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால நான் சின்ன வயசில் நடந்தது, நான் சமைக்கும் போது எங்கள் அண்ணன் வந்து கூட வந்து நிற்பாங்க. அப்போ சமைக்கும் போது சோறு பெட்டி கூட அப்படின்னுவாங்க. பெட்டி நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அப்புறம் பெரிய பிள்ளையா நான் அப்புறம் வந்து தூங்கும்போது பாட்டுலாம் பாடுவாங்க. மலர்களை போல் தங்கை உறங்குகிறார் அண்ணன் வாழ வைப்பார் அப்படிதான் பாட்டுலாம் பாடுவாங்க. பாசம்பல சிவாஜி பாட்டு அப்புறம்
குழந்தைலாம் பிறந்து பிள்ளைங்களாம் கொஞ்சம் பெருசானோடனே அவங்க வீட்டுக்கு வருவாங்க. பிள்ளைங்களுக்கு மெத்தமெட்டிக்லாம் சொல்லி தருவாங்க. நல்லா பிள்ளைங்களையும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, என்னையும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஒரு அப்பாவாக இருந்து என்னை நல்லபடியாக வழி நடத்தினாங்க. சின்னதாக முகம் வாடி இருந்தால் கூட வேலை செய்கிற இடத்துல வந்து ஏன் முகம் வாடிக்குன்னு வந்து கேட்பாங்க. ஓகே, அதெல்லாம் இப்போ மிஸ் பண்ணுறீங்களா? அதுதான் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான். அது அவங்களோட 7 வயசு பிறந்ததுக்கு அவங்க அன்பான தங்கச்சியோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள். God bless you. Happy birthday to my brother Madhivanan. God bless you. Long life to you. ஸோ நீ இப்போ எப்படி இருக்கியோ ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி நல்லபடியாக இருக்கணும். நீ நல்லா இருக்கணும்னு தான் எங்களுக்கெல்லாம் ஆசை. ஸோ இந்த 70 வயசு பிறந்த நாளும் நல்லபடியாக கொண்டாடி நல்லபடியாக இருக்கணும்னு எனக்கு ஆசை. ஸோ நீயும் ஃபேமிலியோடு நல்லா இருக்க, இதே போல் என்றைக்குமே நல்லா இருந்து நல்லபடியாக வாழணும்னு எனக்கு ஆசை. ஸோ நம்மளுக்குள்ளார ஏதாச்சும் தப்பு தண்டா ஏதாச்சும் நம்மளெல்லாம் ஏதாச்சும் செஞ்சுருந்தாலும் எல்லாத்தையும் மன்னிச்சிக்க. இதே போல் என்றைக்கும் நம்ம நல்லா இருக்கணும். அண்ணன் தம்பி ஒன்றா, அக்கா 2 அக்கா எல்லாம் நல்லா ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும். ஸோ நீயும் நல்லபடியாக இருக்கணும்னு நானும் ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓகே மதி, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிள்ளைங்களா சர்ப்ரைஸாக உங்களோட 70 வயசு பிறந்தநாள் செய்கிறாங்க. நோய் நொடி இல்லாமல் இதே போல் பிள்ளைங்களோட குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும். மேனிமோ எப்போ இருக்க சொல்லி சின்ன ஓகே மாதிரி சின்ன பிள்ளை நம்மலாம் ஒன்றும் குவார்டர்ஸில். அப்புறம் ஒரு அளவு நாங்கள் இன்றைக்கி படிச்சிருக்கணும். அது காரணம் நீங்கள் தான். எங்களை புஷ் பண்ணீங்க. தம்பிகள்லாம் எப்படியோ போட்டோன்னு சொல்லி விடாமல் எங்களை அங்கே டியூஷனுக்கோ எங்களை படிக்கிறதுக்கு நீங்கள் புஷ் பண்ணனால ஏதோ ஒரு ஆள் நாங்கள் படித்து நாங்களாம் கொஞ்சம் ஏதோ நல்லா இருக்கோன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். ஏன்னா நீங்கள் 17 வயசுலேயே வேலைக்கு போயிட்டு ஃபேமிலி டேக் கேர் பண்ணீங்க. ஸோ அதனால் நாங்கள் நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கோம். நம்ம இதே போல் என்றைக்காக இருக்கணும். அண்ணன் தம்பிங்க எல்லாமே ஒத்துமையாக ஒன்றா இருக்கணும். இதே போல் வணக்கம். ஹாப்பி பர்த்டே மாமா. ஹாப்பி பர்த்டே மாமா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணன். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மாமா. திரும்பி 1 2 3 ஹாப்பி பர்த்டே தாத்தா. ஓகே, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சீரும் சிறப்புமா சந்தோஷமா இருக்கணும். நோய் நொடியில் என் தங்கச்சியோட நல்லா குடும்பத்தோட ஒத்துமையா இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். என் தங்கச்சியை நல்லா பார்த்துக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களையும் நல்லா பார்த்துக்கிறீங்க குடும்பத்தை. ஓகே, பிறந்த நாளைக்கு கோட்டை எடுத்து வரங்க, எல்லாம் வருவோம். சித்தப்பா எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும். ஓகே, வெல்த்தியா இருக்கணும். கிட்ஸ் கூட ரொம்ப சந்தோஷமா இருங்க. நல்ல அருமையான பிள்ளைங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க உங்களை. ரொம்ப பெருமைப்படணும். சந்தோஷமா இருக்கு பர்த்டே பார்க்க. So last and happiest 70th birthday to you சித்தப்பா. நல்லா சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுவோம் 15 ஆகஸ்ட். நாங்க ரொம்ப எக்ஸைட்டடா காத்திருக்கோம் உங்களை பாக்குறதுக்கு. ஆமா, நாங்க நல்லா ஹேண்ட்ஸமா வாங்க. ஹாப்பியஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு சந்தோஷமா குட் மெமரிஸோட வீட்டுக்கு கிளம்பலாம். பாய். Happy birthday Tata. May God bless you always. We love you. Happy birthday Tata. நீங்க ரொம்ப நாள் வாழணும். We all love you. Tata, I miss you. Miss you. Okay sama? என்னடி? I love you. தாத்தா ஏன் பிடிக்கும்? Happy birthday Tata, we love you. I love you. அப்புறம் என்ன சொன்னீங்க? ஏய் வாழ்த்துக்கள் அண்ணன். வாழ்க வளமுடன். உங்களை எப்பொழுதும்
சந்தோஷமாகவும் இன்னும் ரொம்ப காலத்துக்கு நீடூழி வாழ நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். I love you. Birthday, Tata. I love you. Daddy. வணக்கம் அங்கிள், வணக்கம் ஆண்டி, எப்படி இருக்கீங்க அங்கிள்? பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அங்கிள். நீண்ட ஆயுளோட நல்ல ஆரோக்கியமா சீரும் சிறப்புமா செல்வ செழிப்போட எங்க அக்கா சந்தோஷமா மன நிறைவோட வாழணுன்றத நான் மனதார பார்க்கிறேன் அங்கிள். இந்த நாளைக்கு நீங்க நல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். என் அழகான ஃப்ரெண்டு கேஎம் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. கேம் கிட்ட இருந்து நான் நிறைய விஷயத்தை கற்றுக்கிறேன். கேம் இஸ் அ வெரி இண்டிபெண்டன்ட் அண்ட் ஸ்ட்ராங் அண்ட் வெரி கேர்ள். அவங்க அப்படி இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். ஸோ அவங்கள பற்றி பேசாத நாளே இல்லை, அவ்வளோ பேசியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எனக்கு அழகான ஒரு தோழியை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஐ எம் ரியலி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. நீங்கள் அதெல்லாம் ரொம்ப அழகாக வளர்த்துட்டு இருக்கீங்க. ஐ ப்ரௌட் ஆஃப் யூ அங்கிள். நன்றி அங்கிள். இன்னைக்கு உங்களோட டே நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அங்கிள். பாய். Hi uncle, happy birthday uncle. May God bless you always. Stay happy. எப்பயும் சந்தோஷமா பிள்ளைங்களோட எல்லாத்துக்கூட பேர பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கணும். தேங்க்யூ ஃபார் கிவிங் கேம் டு அஸ். நல்லா வளர்த்துருக்கீங்க. என்னோட குட் ஃப்ரெண்ட், இப்போ வரைக்கும் அவங்க என்னோட குட் ஃப்ரெண்டா இருக்காங்க. நல்ல மரியாதையா பேசுவாங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ அங்கிள். Happy birthday to you, டாடா. ஓகே. தேங்க்ஸ் அங்கிள். Thank you so much uncle. See you in your big day. See you. Saturday பார்க்கலாம். Saturday pa. இன்னைக்கும் ஆரோக்கியமா சந்தோஷமாவே இருங்க. நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் எல்லாம் வரும். எதாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போயிட்டே இருக்க வேண்டியது. நம்மளுக்கு தேவை அந்த ஆப்பிள் தான். அது எப்பயுமே என்னோட மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு பிக் லெசனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஹெல்ப்ஃபுல் என் வாழ்க்கையில். ஏன்னா எம்ஆர்எஸ்எம்மில் இருக்கும்போது கூட முதல் நாள் நான் அழுவவே இல்லை எங்கள் அப்பா அம்மாலாம் விட்டுட்டு போனப்போ. பட் 7 மாதத்துக்கு அப்புறம் வந்து நான் கொஞ்சம் சொன்னேன்ப்பா, கேஸ் பூலினால என்னால் முடியலப்பா, நம்ம போகலாம், நான் என்னை கூப்பிட்டு போயிருங்கன்னு. அப்பா என்ன சொன்னார்னா, அப்பயும் இதை தான் சொன்னார், நீ எதுக்கு அங்கே போயிருக்க, நீ எல்லாரும் உன்னை தேடி வருவாங்க, நீ வந்து ஜஸ்ட் படிச்சுட்டு உன்னோட எய்மை மட்டும் நீ செஞ்சுட்டே இரு, மற்றது எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போயிட்டே இரு, கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிரும். ஸோ இப்போ வரைக்கும் நான் அதுதான், எது நடந்தாலும் விட்டு கொடுத்து போயிட்டே இருப்பேன். நம்மளுக்கு என்ன முக்கியம், நம்மளுக்கு என்னத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் அதுதான் பார்க்கணும். நீங்கள் அப்போ சொன்ன அந்த லெசன் எப்பயுமே என்னோட மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். காடியில் போகும்போது அப்பா கூட பேசிக்கிட்டே தான் இருப்பேன், இன்றைக்கி என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு. ஸோ தேங்க்யூ அப்பா, ஐ லவ் யூ. தேங்க்யூ அம்மாவும் தான். ஸோ ஐ லவ் யூ அப்பா, ஐ லவ் யூ அம்மா, யூ ஆர் த பெஸ்ட் டேட். எல்லாமேப்பா. ஓகே, என் பிள்ளைங்களும் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப. எனக்கு தெரியும் நீங்கள் கண்டிப்பாக நம்ம கிட்ட இருந்தால் வந்து பார்ப்பீங்கன்னு, பட் தூரமாக இருக்கனால தான் வர மாட்டீங்கன்னு. பட் இட்ஸ் ஓகே, வி ஸ்டில் லவ் யூ. ஓகே அப்பா, டேக் கேர்.